எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நான் நித்யார்ச்சனா விதி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேச போறேன். இந்த நித்யார்ச்சனா விதியை பத்தி பேச வாய்ப்பளித்த அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்து இதை பத்தி நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஓம் அகாரம் பசுரூபத்வாத் ககாரம் பதிரூபகம் மகாரம் பாஷரூபத்வாத் திரிபதார்த்தஸ்ய நிர்ணயம். ஆகாரம் என்றால் பசு, ககாரம் என்றால் பதி, மகாரம் என்றால் பாஷம். இந்த திரிபதார்த்தம், அதாவது பதி, பசு, பாஷம், இது மூணும் சேர்ந்ததுதான் திரிபதார்த்தம். இந்த திரிபதார்த்தத்தை பத்தி விளக்கமா சொன்னதுதான் ஆகமங்கள். இந்த ஆகமங்கள் 28. இந்த 28 ஆகமங்களிலும் 2 விதமான பேதம் இருக்கு. சிவபேதம், ருத்ரபேதம். அதாவது முதல் 10 சிவபேதம், மீதி 18 ருத்ரபேதம். இந்த சிவபேதத்துல 4வது ஆகமமா விளங்கக்கூடியதுதான் ஸ்ரீமத் காரணாகமம். இந்த காரணாகமத்தை சுவாமி மொத்தமா 3 பேருக்கு உபதேசிச்சிருக்காரு. அது யார் யாருன்னா காரணர், சர்வருத்ரர், பிரஜாபதி. காரணாத் சர்வருத்ரஸ்தோ சர்வருத்ராத் பிரஜாபதி. இந்த ஆகமத்தை சுவாமி முதல்ல காரணர் அப்படிங்கிற மகனியருக்கு உபதேசிச்சதுனால இந்த ஆகமத்தினுடைய பெயர் காரணாகமம். இந்த காரணாகமத்துக்கு மொத்தம் 7 உபாகமங்கள் இருக்கின்றன. இந்த காரணாகமம் சுவாமியோட கணுக்கால் பகுதியா விளங்கக்கூடியது. நமக்கெல்லாம் பிருத்திவியாதி பஞ்சபூதத்தால ஆன சரீரம். ஆனா சுவாமிக்கு இந்த 28 ஆகமமும் அங்கமாக வேதம் மூச்சாக விளங்கக்கூடியது. அப்படிப்பட்ட காரணாகமம் சுவாமியோட கணுக்கால் பகுதியா விளங்கக்கூடியது. இந்த காரணாகமத்தோடைய சங்கி 1,00,00,000. இந்த காரணாகமம் 2 விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது பூர்வ காரணாகமம், உத்தர காரணாகமம் அப்படின்னு. அப்படிப்பட்ட பூர்வ காரணாகமத்துல இருக்கக்கூடியது 30வது பட்டலமாகிய நித்யார்ச்சனா விதி தான் நான் பேச போறது. நித்தியமும் சிவனை விதிப்படி அர்ச்சிக்கும் முறையை கூறுவது நித்யார்ச்சனா விதி. ஓம் வக்ஷே நித்யார்ச்சனம் புண்ணியம் சுபதம் பாபநாசனம் மகாபாதகதோஷக்னம் சர்வயஜ்ஞ பலப்பிரதம். வக்ஷே நித்யார்ச்சனம், சிவபெருமானை அனுதினமும் ஆராதனை செய்யக்கூடிய விதிமுறைகளை கூறுகிறேன் கேள். முதல்ல சுவாமி சொல்றார் நம்ம கிட்ட எப்படி நித்யார்ச்சனம் பண்றது அப்படின்னு. நித்தியம்னா இப்போ இன்னைக்கு காலையில சூரியன் உதிக்கிறதுல இருந்து நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் நித்தியம். அர்ச்சனம்னா சுவாமியை அர்ச்சிப்பது. இது எப்படி அர்ச்சிக்கிறதுன்னு நான் சொல்றேன்னு சுவாமி முதல் இந்த வாக்கியத்துல சொல்றார். பக்ஷே நித்யார்ச்சனம் புண்ணியம். இந்த நித்யார்ச்சனா விதிய யார் யாரெல்லாம் கேட்கறாங்களோ, யார் யாரெல்லாம் இதுல இருக்கிறபடி பூஜை செய்யறாங்களோ அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த புண்ணியம் 2 வகைப்படும். பசு புண்ணியம், பதி புண்ணியம். பசு புண்ணியம் அப்படின்னா உடலின் பால் ஏற்படும் புண்ணியம். அதாவது நம்ம உடம்பால் செய்யக்கூடியது. நம்ம உடம்பால் ஒரு உயிரை காப்பாற்றணும்னா அது பசு புண்ணியம். இந்த பசு புண்ணியத்தோட பலனா நமக்கு போகம், அதாவது இந்த உடலுக்கு சுகம் கிடைக்குது. பதி புண்ணியம் அப்படின்னா இந்த உயிரின் பால் ஏற்படும் புண்ணியம் பதி புண்ணியம். இது நம்ம சுவாமிக்கு செய்யக்கூடிய பூஜை தான் இந்த பதி புண்ணியம். இதோட பலனா நமக்கு மோட்சம், அதாவது சிவ ஞானங்கள் நமக்கு தெரிஞ்சு கடைசியில நம்ம சுவாமியோட சாயுஜ்யமாகிறது தான் இந்த மோட்சம். இத பத்தி அகோர சிவாச்சாரியார் தன்னுடைய பஞ்சாவரண ஸ்தவத்துல ரொம்ப விசேஷமா கூறியிருக்காரு. அதுதான் ஏசாத சுத்த புவனோத் பவபோக காமாக துவமர்ச்சயந்தி விவிதைர்ய ஜன பிரகாரைஹி தேப்யः பிரதாய பரமேஸ்வர சாதகேப்யः போகான் ததாசி ததனந்தரமேவ மோக்ஷம். யார் ஒருத்தர் இந்த சுத்தமாயால இருக்கக்கூடிய சுவாமியை பூஜிக்கிறாங்களோ, அதாவது எப்படி பூஜிக்கணும்னா ஆகமத்துல எப்படி என்ன விதத்துல கூடியிருக்கோ, அந்த என்ன விதி எப்படி எப்படிலாம் யஜனம் பண்ணணும் கூறியிருக்கோ அந்த விதிப்படி யார் ஒருத்தர் பூஜை பண்றாரோ சுவாமி என்ன பண்ணுவாரா, ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு போகங்கள் அதாவது சுகங்கள், உடலுக்கு ஏற்ற சுகங்களை கொடுத்து அதுக்கப்புறம் மோட்சத்தை தருவார். இதுதான் புண்ணியம்.
பக்ஷே நித்யார்ச்சனம் புண்ணியம் சுபதம். சுபதம் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. செல்வன் அப்படின்னு இந்த இடத்துல புண்ணியத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புண்ணியனான சிவன் புண்ணியத்தை கொடுத்தால் மட்டுமே நம்மளால இந்த சிவபூஜை செய்ய முடியும். இத சிவ தர்மோத்தரத்துல என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, முன்தவத்தாலே பூசை முற்றிய பக்தர் மோயேல் சுற்றமும் சுவர்க்கம் எய்த துண்ணுதற்கு அரிதே ஆய அற்புதன் உலகம் தன்னை தாமடைந்து இருப்பர் அன்பால் சொல்பணி செய்தார் தாமும் துரிசு அரு நெறியினாலே. அதாவது முன்பிறவியில நம்ம புண்ணியம் செய்தால் மட்டுமே சுவாமியை நம்மளோட அன்பால பூஜிக்க முடியும். அப்படி யார் ஒருத்தர் அன்பாக பூஜிக்கிறாங்களோ அவங்களுடைய பரம்பரையினரும் தந்தை வழி உறவினரும் தாய் வழி உறவினரும் சொர்க்கத்தை அடைவார்கள். யார் ஒருத்தர் பூஜிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதாரணமான இந்த பசுபாசங்கள் நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கைலாயத்தை அடைவாங்க. யார் ஒருத்தர் பூசை செய்த அடியவர்களின் ஏவலின்படி பூசைக்கு தேவையான மலர் முதலான பொருட்களை கொண்டு கொடுத்தவர்களுக்கும் பிறவி துன்பம் நீங்குவதற்குரிய நல்லறிவு பெற்று சிவகதி அடையவர். யார் ஒருத்தர் இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள், அதாவது புஷ்பம் முதலிய பொருட்களை கொண்டு இந்த பூஜைக்கு யார் உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு சுவாமி என்ன பண்ணுவாராம், பிறவி துன்பத்தை நீக்கி அதற்குரிய நல்ல சிவஞானத்தை கொடுத்து சிவ கதி அடையவர். அப்படின்னா சிவ கதி அடைய செய்வார். அப்படின்னா சாலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கைலாயத்தை அடைய செய்வார். பக்ஷே நித்யார்ச்சனம் புண்ணியம் சுபதம் பாபநாசனம். பாபநாசனம் அப்படின்னா கர்மவினையால் ஏற்படக்கூடிய பாபங்களை நித்யார்ச்சனை நசிக்கும். அதாவது நம்ம 3 விதமா பாபங்கள் செய்யறோம். ஒண்ணு நம்மளுடைய வாயால, இன்னொன்னு நம்மளுடைய மனசால, இன்னொன்னு நம்ம செய்யக்கூடிய செயலால. இப்படி செய்யக்கூடிய செயலால இந்த 3 விதமான பாவங்களை நித்யார்ச்சனை நசிக்கும். இது எதுவுமே இல்லாத மாதிரி பண்ணுமாம். அதாவது ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம், இது 3ம் இருக்கு. இது 3ம் தான் நம்மளுடைய பாவ புண்ணியம். சஞ்சிதம் அப்படின்னா நம்ம செய்த பாவ புண்ணியங்கள். பிராரப்தம்னா இப்ப நான் அனுபவிக்கிற பாவ புண்ணியங்கள். ஆகாமியம்னா நம்ம இந்த ஜென்மாக்களையும் செய்யக்கூடிய பாவ புண்ணியம் தான் ஆகாமியம். இது எல்லாமே என்ன பண்ணுமா, இந்த நித்யார்ச்சனை நம்ம செஞ்ச சஞ்சிதத்தை நசிக்கும். ஆகாமியத்தை வரவிடாத பண்ணுமா இந்த நித்யார்ச்சனா விதி. நம்ம உடலால் செய்யக்கூடிய பாவங்கள் என்னன்னா கொலை, களவு, கள்ளு குடித்தல், மாமிசம் புசித்தல், பொய் பேசுதல், சூதாடுதல் முதலான பாவங்கள். இதெல்லாம் இந்த நித்யார்ச்சனை என்ன பண்ணுமா, இதெல்லாம் செய்யக்கூடிய எண்ணம் இருந்தாலும் அதையும் போக்குமா, இதை செஞ்ச பாவம் இருந்தாலும் அதையும் போக்குமா. அதுதான் இந்த நித்யார்ச்சனை பாபநாசனம் அப்படின்னு சொல்லுது. பக்ஷே நித்யார்ச்சனம் புண்ணியம் சுபதம் பாபநாசனம் மகாபாதக தோஷக்னம். அதாவது மகாபாதகங்கள் அப்படின்னு 5 விதமா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பெரிய பாவங்கள். அதுதான் மாத்ருஹா பித்ருஹா சைவ கோக்னஷ்சைவ கிருதக்னகா ப்ரூணஹா ச குருத்ரோஹி பாதகோ குருதல்பகா. மாத்ருஹா அப்படின்னா நம்ம தாய்க்கு செய்யக்கூடிய துன்பங்கள். பித்ருஹானா நம்ம தந்தைக்கு செய்யக்கூடிய துன்பங்கள். கோக்னஷ்சைவனா பசுமாட்டுக்கு செய்யக்கூடிய பாவங்கள். கிருதக்னகா நமக்கு நன்றி செய்தவங்களை அவங்களுக்கு செய்யக்கூடிய துன்பங்கள். ப்ரூணஹானா உயிர் சிதைவு, அதாவது ஒரு உயிரை கொள்றது. குரு துரோகி அப்படின்னா குருக்கு துரோகம் பண்றது. குரு தல்பகஹானா குருவிடம் இருக்கிற பொருளுக்கு ஆசைப்படுறது. இது 5ம் தான் மகா பாவங்கள். இந்த பஞ்ச மகா பாதங்கள் தோஷங்களை சிவார்ச்சனையானது நீக்கும். அப்பேற்பட்டது இந்த நித்யார்ச்சனா விதி. பக்ஷே நித்யார்ச்சனம் புண்ணியம் சுபதம் பாபநாசனம் மகாபாதக தோஷக்னம் சர்வயஜ்ஞ பலப்பிரதம். சர்வயஜ்ஞ பலப்பிரதம்னா தீர்த்தேஷு யத் ஸ்நானம்
சர்வதீர்த்தேஷு யத் ஸ்நானம் சர்வயஜ்ஞேஷு யத் பலம் சர்வதானேஷு யத் புண்ணியம் தபசாம் செய்வ யத் பலம் தஸ்மாத் கோடி பல புரோக்தம் சிவலிங்கஸ்ய பூஜனே. சர்வ தீர்த்தேஷு யத் ஸ்நானம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தீர்த்தங்கள், சாகரங்கள், குளங்களில் குளித்த புண்ணியத்தை விட, சர்வ யஜ்ஞேஷு யத் பலம் வேதத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து யாகங்களை செய்வதை விட, சர்வதானேஷு யத் புண்ணியம் ஸ்மிருதிகளில் குறிப்பிட்டுள்ள அனைத்து தானங்களை செய்வதை விட, தபசாம் செய்வ யத் பலம் மந்திர சாஸ்திரங்களிலே கூறப்பட்டுள்ள தவங்களை புரஸ்சரணத்தோடு செய்வதை விட, தஸ்மாத் கோடி பலம் புரோக்தம் சிவலிங்கஸ்ய பூஜனே இதையெல்லாம் விட 1 கோடி மடங்கு புண்ணியத்தை தரக்கூடியது இந்த சிவாராதனை அப்படின்னு சிவார்ச்சனா தீபிகை சொல்லியிருக்கு. இப்ப நம்ம இந்த பூஜை, அதாவது நித்தியார்ச்சனா அர்ச்சனையை பத்தி பார்த்தோம். இப்ப இந்த பூஜை எத்தனை விதமா இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் 2வது ஸ்லோகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஆத்மார்த்தஞ்ச பரார்த்தஞ்ச பூஜா த்விவிதமுச்யதே தத்தேச்ச குருநாலிங்கே ஸ்தண்டிலே ஸ்வயமாத்மனி. ஆத்மார்த்தம் பரார்த்தம் என பூஜை 2 வகைப்படும். ஆத்மார்த்தம் அப்படின்னா அவரவர்கள் ஆத்மாவானது பாசத்திலிருந்து நீங்கி பதியை நோக்கி பிரயாணிக்க ஒரே வழியானது ஆத்மார்த்த பூஜை. அதாவது நம்ம இந்த அசுத்த பூவனத்துல பிறந்ததால நமக்கு எப்போதுமே இந்த பாசங்கள் பந்திச்சிருக்கும். அப்படிப்பட்ட பாசங்கள் என்ன பண்ணுமா, பதியான உண்மையை நமக்கு காமிக்கவே காமிக்காதான். மறுபடியும் மறுபடியும் நம்ம இந்த உலகத்துல பிறக்க செய்யுமா. இந்த பாசங்களிலிருந்து எப்படி விடுபடுவதுன்னா, அதுக்கு ஒரே வழிதான் ஆத்மார்த்த பூஜை. இந்த ஆத்மார்த்த பூஜை நம்ம தீட்சையினாலே பெறப்படும். அதாவது நம்ம ஒரு குருநாதர் கிட்ட தீட்சை வாங்கணும். தீக்ஷாகி மோக்ஷப்பிரதா. தீக்ஷா அப்படின்னா நம்ம குருநாதர் கிட்ட வாங்குறது தீட்சையும், மோக்ஷம் இந்த தீக்ஷா வாங்கினா மட்டும்தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். இந்த தீட்சை வாங்கினவங்க மட்டும்தான் இந்த ஆத்மார்த்த பூஜையை செய்ய தகுதி இருக்கிறவங்க. பரார்த்தம் உலகத்திலே உள்ள அனைத்து உயிர்களும் ஞானம் அடைய வேண்டி, அனைத்து உயிர்களும் சிவனது அருள் வேண்டி ஜெகத்குருவாகிய ஆதிசைவர்கள் ஆலயத்திலே பூஜை புரிவது பரார்த்தம். அதாவது நம்மள மாதிரியே பசுக்கள் இந்த உலகத்துல நிறைய பசுக்கள் இருக்கு. இந்த பசுக்களுக்கும் இந்த பாசம் இருக்கிறதுனால இவங்களும் சுவாமியை காண முடியாத தவிப்பாங்களாம். அப்ப தவிக்கும் போது இதுல இருந்து எப்படி விடுபடணும்னா, அதாவது கோயில் பூஜைகள், அதாவது ஜெகத்குருவாகிய ஆதிசேவர்கள் ஆலயத்தில் பூஜை புரிவதே பரார்த்தம். இதுக்காக இந்த உயிர்களுக்கு பாசபந்தம் விமோசனமாகறதுக்காக ஆலயத்தில் செய்யக்கூடிய பூஜை பெருதான் பரார்த்தம். ஜெகத்குரு அப்படிங்கிற பட்டம் ஆதிசேவர்களுக்கு ஏன் சுவாமி கொடுத்திருக்காருன்னா, அது ஆகமத்தில் சொல்லியிருக்காரு, காமிக ஆகமத்துல சொல்லியிருக்காரு. சிவமாஸ்தான ரூபஞ்ச ஆச்சாரியே சாப்பியதிஷ்டிதம் சர்வானுகிரகம் கிருத்வா ஜகதः பரிகீயதே ஜகத்குருமிதி க்யாதம் ஆச்சாரியஸ்ய பிரகீர்த்திதம். அதாவது சிவம் இந்த இடத்துல ராஜாவா இருந்து இந்த ஆச்சாரியரை நீ எல்லா உயிர்களுக்கும் முக்தி அதுதான் சர்வானுகிரகம் கிருத்வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜகதः பரிகீயதே, இந்த உலகத்துக்கே நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி சுவாமி இந்த ஆச்சாரியரை சொல்றாரு. அனுகிரகம் 2 விதம், அதாவது புக்தி முக்தி. புக்தி அப்படின்னா போக்கியங்களை தருவது, முக்தினா மோட்சத்தை தருவது. இது எல்லா உயிர்களுக்கும் தரனால சுவாமி ஜகத்குருமிதி க்யாதம் ஆச்சாரியஸ்ய பிரகீர்த்திதம். அதனால சுவாமி ஜகத்குரு அப்படிங்கிற பட்டத்தை ஆதிசேவர்களான சிவாச்சாரியர்களுக்கு கொடுத்திருக்கார். தத்தேச்ச குருநாலிங்கே ஸ்தண்டிலே ஸ்வயமாத்மனி. இவ்வாறு பூஜிக்கக்கூடிய லிங்க வடிவமான சிவத்தை சத்குருநாதரின் திருக்கையால் பெற்று ஸ்தண்டிலத்திலோ ஸ்வயமாத்மனி தனது உள்ளத்தில் சுத்தமாக்கி ஆத்மாவிலேயே சிவனை பூஜிக்க வேண்டும். அதாவது நம்மளோட இஷ்டத்தினால நம்ம இந்த லிங்கத்தை பூஜிக்க கூடாது. அதாவது சுவாமி, அதாவது குரு ரூபமா சுவாமி கொடுக்கிற அந்த லிங்கத்தை வாங்கி, அதாவது தீக்ஷா குரு கொடுக்கிறது, இந்த தீக்ஷா குரு கொடுக்கிற லிங்கத்தை வாங்கி பூஜை செய்யணுமா. ஸ்தண்டிலே அப்படின்னா தூய்மையான பூஜஸ்தானம்.
தூய்மையாக இருக்கக்கூடிய பூஜை ஸ்தானத்துக்கு பேரு ஸ்தண்டிலம். ஸ்வயம் ஆத்மனி அப்படின்னா தன்னுடைய உள்ள ஆத்மாவிலேயே சிவனை பூஜிக்க வேண்டும் அப்படின்னு இந்த நித்யார்ச்சனாதி கூறியிருக்கு. இப்படிப்பட்ட நித்யார்ச்சனாவிதியை பத்தி பேச வாய்ப்பளித்த அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சு இந்த உரையை நான் முடிக்கிறேன்.